அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ வன்னியர் சமூகம் ஏன் இவ்வளவு கல்வியற்ற சமூகமாக இருக்கிறது, அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அவர் சிந்திக்க தொடங்குறார். நம்ம அரசு மருத்துவர் ஆயிட்டோம், நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம இந்த சமூகத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனிதராக அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா மற்ற சில இவரை போல சமூக அக்கறை இருக்கிறதோடு உரையாடுறாரு. உரையாடித்தான் அவங்க வந்து வன்னியர் சங்கத்தை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. முதல் கட்டமாக கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையத்தில் கவன ஈர்ப்புக்கான ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அப்புறம் மெரினா பீச்சில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்படி வரிசையாக கவன ஈர்ப்புக்கான விஷயங்களில் தொடர்ச்சியாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கத்துக்கு தான் காது கேட்காதுல எப்போவுமே கோரிக்கை எழுப்புகிற போது. இது ரொம்ப உச்சபட்சமாக போகிற போது தான் அந்த மரத்தை வெட்டி சாலைகளெல்லாம் மறியல் பண்ணக்கூடிய போராட்டமாக மாறுகிறது. ராமதாஸ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசீகரமான பேச்சாளர் அல்ல, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வந்து தோற்றப்பொழிவுகளின் வழியாக இருக்கிற திரைப்பட நடிகர் அல்ல. அவர்கிட்ட இருந்த ஆயுதம் போராட்டம். உங்களை பற்றி நீங்கள் என்ன ஒரு வரியில் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு வார்த்தை வந்து நீங்க சொல்லணும்னா போராளின்னு சொல்லணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் போராட்ட களங்களை சந்தித்தவர். அப்ப வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய எழுச்சி இருக்குல்ல, இப்ப ராமதாஸ் அவர்களுடைய இந்த எழுச்சி இருக்கு இல்லையா, இதுதான் திருமாவளவன் போன்றவர்களுடைய எழுச்சிக்கு, இன்னொரு பக்கம் தலித் சமூகத்தினுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக சமகாலத்தில் உருவாகுது. தமிழ் தேசிய அரசியலுக்கு இன்றைக்கு பல பேர் அந்த அரசியலை பேசுகிறார்கள். அதில் முதலில் முன்னெடுத்தவர் ராமதாஸ். என்ன சார் பண்ணாரு? பல போராட்டங்களை அவர் முன்னெடுக்கிறார். ஏறத்தாழ வந்து அதுக்காகத்தான் வந்து ஜெயலலிதா அவரை வந்து கைது செய்கிறாங்க. எனக்கு தெரிந்து அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல்ல கூடுதல் கவனம் செலுத்தியவர்கள் எல்லாருமே தேர்தல் அரசியல்ல பெரிய பின்னடைவை செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவன் பல களங்களில், போராட்ட களங்களில், அதாவது திருமாவுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல ராமதாஸ் ஐயா பல்வேறு உதவிகளை பண்ணியிருக்காரு. குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு முழுக்க கூட்டு போயிருக்காரு. ஆமா, ஜனநாயக பயணத்துல ஒன்றிணைந்து செயல். அதனால அவர்கள் இரண்டு பேருக்குமான எதிர்ப்பு அரசியலும் நமக்கு வந்து எவ்வளவு எப்பொழுதுமே இரண்டு அணிகள் வந்து நீடிக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி சட்டப்பூர்வமாக ராமதாஸ் தான் பாமக என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு வரும் பட்சத்தில் அன்புமணி சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். சார், இயக்குனர் சேரன் பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்க போறேன்னு சொல்றாரு. குறிப்பாக ராமதாஸ் ஐயாவை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த 80களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளி, குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தையே ஒரு திசை திருப்பிய சம்பவம் வந்து அந்த வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம். வன்னியர் சங்கமாக ஆரம்பித்து அதே வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கட்டி எழுப்பியிருக்காரு. குறிப்பாக அந்த ஆரம்பகால ராமதாஸ் என்பவர் ரொம்ப ஒரு ஃபெரோஷியஸாக இருந்தார். அப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக சக்திகள், குறிப்பாக நக்சல்பாரி, மார்க்ஸ், பழனி பாபா போன்ற ஒரு இலக்கிய போன்ற அறிவுஜீவிகள், இலக்கியவாதிகள் எல்லாமே வந்து பாமகவை ஆதரிச்சாங்க. குறிப்பாக இடதுசாரி அரசியலை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாமகவையும் ஐயா ராமதாஸையும் ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு கட்சியுடைய பைலாவெல்லாம் கட்டமைத்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முற்போக்கு இயக்கமாக வச்சிருந்தார். எப்படி வந்து சிபிஐ, சிபிஎம், இன்னும் குறிப்பிட்டு சொன்னா ஒரு எம்எல் இயக்கம் எப்படி வந்து கட்சியை கட்டமைச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு கட்சியை கட்டமைச்சிருந்தாரு. இந்த ஆரம்ப கால இந்த ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லுங்க. ஒரு மருத்துவராக, ஒரு கைராசி மருத்துவராக இருந்த நபர் எப்படி அரசியலுக்கு வந்தாரு, அந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. 1980 காலகட்டங்களில் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அவர் பணிபுரிகிறாரு. ஒரு சின்ன கிளினிக் வச்சிருக்கிறாரு. வரக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான மக்களாகவும் இயலாமை மிக்கவர்களாகவும் படிப்பறிவு இல்லாதவங்களாகவும் இருக்கிறாங்க. அந்த மக்கள் வருகிறவர்களில் பெரும்பாலான பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் சமூகமாக, வன்னியர் சமூகமாகவும் இருக்காங்க. அப்போ வன்னியர் சமூகம் ஏன் இவ்வளவு கல்வியற்ற சமூகமாக இருக்கிறது, அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அவர் சிந்திக்க தொடங்குறார். ஏன்னா அவர் வந்து மருத்துவத்தை வந்து இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் மயமாக,
கொள்ளை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து லேசாக சளி பிடிச்சிருக்குன்னா கூட 1500 மருந்து எழுதி கொடுத்து 500 கன்சல்டேஷன் ஃபீஸ். ஒரு எளிய மனிதர்கள் கூட ஒரு குழந்தைனுங்கிறப்ப பதட்டமாவாங்க, ஒரு 2000 பறிச்சிருவாங்க. இப்போலாம் ஒரு கிளினிக் உள்ள போனால் அவர் வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டர். அதான் அவருடைய வாழ்க்கை. அப்போ அவருக்கு வந்து இந்த சமூக அக்கறை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களுக்கு நம்ம அரசு மருத்துவர் ஆயிட்டோம், நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம இந்த சமூகத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனிதராக அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, மற்ற சில இவரை போல சமூக அக்கறை இருக்கக்கூடியவர்களோடு உரையாடுறாரு. உரையாடித்தான் அவங்க வந்து வன்னியர் சங்கத்தை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து வெறும் வன்னியர் சமூகம் அல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒருங்கிணைப்பு தான் அவங்களுடைய தொடக்க கால நோக்கம். ஏன்னா தலித்துக்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கூடுதலாக வேண்டும் என்பது அவங்க கோரிக்கையில தொடக்க காலத்திலே இருக்கிறது. இப்போயும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, தலித்தை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்குவேன் என்று அவர் சொன்னதற்கு பின்னால அவர் தலித் தான் வந்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னது. ஒரு இஸ்லாமியர் தான் அந்த கட்சியின் பொருளாளராக இருக்க வேண்டும். அது இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க என்பது மாதிரியான கருத்தோட்டத்தோட அவங்க தொடங்குறாங்க. இங்கே குறிப்பிட்டது மாதிரி இடதுசாரிகளுடைய சிந்தனையை ஒத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது. முதல் கட்டமாக கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையத்தில் கவன ஈர்ப்புக்கான ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அப்புறம் மெரினா பீச்சில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்படி வரிசையாக கவன ஈர்ப்புக்கான விஷயங்களில் தொடர்ச்சியாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு தான் காது கேட்காதுல எப்போவுமே கோரிக்கை எழுப்புகிற போது. இது ரொம்ப உச்சபட்சமாக போகிற போது தான் அந்த மரத்தை வெட்டி சாலைகளெல்லாம் மறியல் பண்ணக்கூடிய போராட்டமாக அது மாறுகிறது. அதை வந்து ஒடுக்குவதற்காக தான் ஒரு 21 பேர் துப்பாக்கி சூட்டில் வந்து பலியாகிறாங்க. 18,000 பேரை கைது செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் கிடையாது. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக. ஆமா, பெரும் கூட்டத்தில் வந்து அவரை வந்து கைது செய்யறாங்க. அப்படிப்பட்ட பெரும் போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் தான் அவர் வந்து ராமதாஸ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசீகரமான பேச்சாளர் அல்ல, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வந்து தோற்றப்பொடிவுகளின் வழியாக இருக்கிற திரைப்பட நடிகர் அல்ல. அவர்கிட்ட இருந்த ஆயுதம் போராட்டம் தான். உங்களை பற்றி நீங்கள் என்ன ஒரு வரியில் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு வார்த்தை வந்து நீங்க சொல்லணும்னா போராளின்னு சொல்லணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் போராட்ட களங்களை சந்தித்தவர். அப்ப அவங்க தொடக்க காலத்துல வந்து இந்த வன்னியர் சங்கத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்து 1989 காலகட்டங்களில் அவங்க வந்து தொடங்குறாங்க. அவர்கள் போட்டியிட்ட எல்லா தேர்தலுமே தோல்வியிலேயே முடிகிறது. வாக்கு சதவீதம் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு 5%, 5.4 இந்த மாதிரியான சதவீதத்துக்கிட்ட வருகிறது. 15 லட்சம் வாக்காளர்கள் இவர்களுக்கு வந்து வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அரசியல் பேரம் பேசுவதற்கான ஒரு இடம் வந்து அவர்களை நோக்கி நகர்த்தப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாயியுடைய அந்த குறைந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியை கவிழ்த்தினாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அப்பதான் இந்த தலித் திருச்சியிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறாரு. அப்புறம் அது நீண்ட காலம் நீடிக்கல. அதற்கு பின்பு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து போட்டியிட்டு பெரிய அளவிலே வந்து வெற்றி பெறாங்க. ஏகே மூர்த்தி ரயில்வே அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன், இணை அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். அதுமா அப்போ தொடர்ச்சியாக அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உருவாகி எல்லாரும் அவங்க அதிகார மையமாக மாற்றுறாங்க அவருடைய போராட்டத்தை. அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கட்சியினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், போராட்டங்களை வடிவமைப்பாங்க. அதிகார மையமாக மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. சில பேர் போராட்ட காலத்திலேயே வாழ்க்கை போயிடும். சில பேருக்கு அதிகார மையமாக மாற்றுவது, அவர் காலத்திலேயே அது நிகழ்வது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் நீங்க சாத்தியம். அண்ணா வந்து கட்சி தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் அவருக்கு ஒரு பயணம். முதலமைச்சருங்கிற அந்த பதவியை பார்த்து விட்டு அந்த அதிகார மையத்திலே திராவிட இயக்கத்தை அமர்த்தி விட்டு தான் அவர் காலமானார். இது வந்து ஒரு பெரியாரினுடைய தொண்டனாக வந்து பகுத்தறிவு, சமூக நீதி இதெல்லாம் பேசிட்டு அந்த கருத்திலேயே வாழ்ந்துட்டு போனவங்க இருக்கிறாங்கல்ல, அதிகார மையமாக மாற முடியாதவங்க பல பேர் இருக்காங்க. இவர் தான் எடுத்துக்கொண்ட சமூக நீதி போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஒரு அதிகார மையமாக மாற்றாரு. அவர் காப்பாற்றிய மிக முக்கியமான சத்தியங்கள் அல்லது உறுதிமொழிகளில் அவர் வந்து நான் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ செல்ல மாட்டேன், என் செருப்பு கூட போகாதுன்னு சொன்னார் இல்லையா. அவர் போனாதானே ஒரு செருப்பு போகும், அதனால போக மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. அது இன்றைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கிங் மேக்கரா தான் இருக்காரே தவிர. அவருக்கு ராமசாமி படையாச்சியாருடைய அந்த முழு உருவ படத்தை வந்து சட்டமன்றத்தில் திறக்கிறாங்க. அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை தான் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சு வச்சாருன்னு எனக்கு நினைவு. அப்போ அவ்வளவு வைராக்கியமாக அவர் இப்போ சமீபத்திய பேட்டிகளில் கூட சொன்னார், நான் வந்து 95,000 கிராமங்களுக்கு மேலே பயணம் நடந்தே போயிருக்கேன், பஸ்ஸில் போவேன், தொங்கிக்கிட்டு போவேன், சீட்டு இருக்காது என்றெல்லாம் வந்து திண்ணை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் செய்வேன். இப்போ
திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சி, கட்டமைப்பு இருக்கக்கூடிய, அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சிக்கு நடுவிலே மூன்றாவதாக ஒரு கட்சி முளைப்பது அரிது. ஆமா, அப்படி முளைத்தாலும் அது பிழைப்பது அரிது. அது வளர்த்தெடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய எழுச்சி இருக்குல்ல, இப்ப ராமதாஸ் அவர்களுடைய இந்த எழுச்சி இருக்கு இல்லையா, இதுதான் திருமாவளவன் போன்றவர்களுடைய எழுச்சிக்கு இன்னொரு பக்கம் தலித் சமூகத்தினுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக சமகாலத்துல உருவாகுது. இவர் 80களில் தொடங்குறாருன்னா அவர் 90களுக்கு பின்னால அவருடைய அரசியல் கட்சி ஒரு 10 ஆண்டுகள். அப்ப இவருடைய அந்த சமூக நீதி போராட்டங்களினுடைய எழுச்சி இருக்கு இல்லையா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய எழுச்சியை பார்க்கிற போதுதான் அதற்கு ஒரு எதிர்முகமாகத்தான் உங்களுக்கு தலித் சமூகத்தினுடைய எழுச்சியை கூட பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே சமகாலத்துல சில ரோல் மாடலாக பல பேர் உருவாவாங்க. அதனால இடதுசாரிகளால நீங்க குறிப்பிட்டது மாதிரி பழனி பாபா, பேராசிரியர் மார்க்ஸ்ல இருந்து பல முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய, அது எம்எல் மூமெண்ட்ல இருந்து போனவங்க எல்லாருமே அந்த முற்போக்கு சிந்தனையாளர்களால வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக அது இருக்கிறது. 1988ல் குடிதாங்கி என்கிற கிராமத்துல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இறந்து போயிட்டாரு, பொது பாதையில செல்வதற்கு அந்த வன்னிய சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவர் பக்கத்துல ஆமா உடனடியாக அவர் என்ன செய்யறாருன்னா அந்த கிராமத்துக்கு போய் தன் தோளிலே சுமந்து பொது பாதையில கொண்டு போறாரு. பல சொல்லடியும் கல்லடியும் பட்டு பல பேருடைய இதற்கெல்லாம் விமர்சனங்களுக்கு பல சிரமங்களுக்கு ஆளாகி அதை செய்யறாரு. அப்ப அதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ராமதாஸை தான் ஒரு ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அவர்கள் திரைப்படம் எடுப்பதற்கு பொழுது முயற்சி செய்யறாங்க. குடிதாங்கி என்கிற கிராமத்துல நடந்ததற்கான அந்த செயலுக்காகத்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பெயர் உருவாச்சு. அவர்கள் அதிகார மையமாக மாறியதற்கு பின்பு வாஜ்பாய் காலத்திலே பாஜகவோடு கூட்டணி கண்ட போது அப்பொழுதுதான் அவர்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உருவாகுறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் பாஜகவோடு ஏற்படுகிற பயணம் இருக்குல்ல, அது மாறி மாறி கட்சிகள்ல கூட்டணி வைக்கிறாங்க. காங்கிரஸோட 2014 காலகட்டங்கள்ல அவர் மன்மோகன் சிங்கனுடைய ஆட்சி காலத்துல திமுக உடைய கூட்டணியில இருக்கிறது. அப்படி என்று அவங்க மாறி மாறி பயணம் செய்யறாங்க. இந்த பயணத்துல அதிகமான ஆதாயங்களை இவங்க அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அவர்கள் அதிமுக பக்கம் போய் நின்றாலும் திமுக பக்கம் நின்றாலும் யாரு பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற முடியும். 89ல ஆரம்பிச்சு 2006 வரைக்கும் இதான் நிலைமை. இல்ல எப்பொழுதுமே பெரிய கட்சிகளுக்கும் அடுத்து இரண்டாவது, அதாவது அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இடையில மாறி மாறி ஒரு நதிக்கு 2 கரைகள் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த 2 கரைக்கு தான் மக்கள் மாறி மாறி போக ஓட்டு போடுவாங்க. அப்ப அப்படி வருகிற போது இடைப்பட்ட சதவீதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்பொழுதுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 3%, 2.5%, அதிகபட்சமா இதுதான் வித்தியாசமாக இருக்கும். சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமே 3%, 15 லட்சம் பேர் தான். ஆமா. அப்ப இவர் 15 லட்சம் வாக்காளர்களுக்கான அரசியல் கட்சி நடத்துறாங்கல்ல, அப்ப இவர்கள் யார் பக்கம் சேருகிறார்களோ அது வெற்றியாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த லாஜிக் ஒன்று இருக்கிறது. 2 கட்சிகளுக்குமான இடைப்பட்ட வெற்றிக்கான வித்தியாசங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறுறாங்க. அப்படி அதிகார மையத்தை நோக்கி இவர்கள் நெருங்க நெருங்க வன்னியர் அறக்கட்டளை இதெல்லாம் வந்ததற்கு பின்பு வேறொரு வாழ்க்கை அவர்களுக்கு தொடங்குகிறது. அந்த இடத்துல இருந்து, அதாவது தமிழ் தேசிய போராட்டத்துல பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பு அவரை ஒரு தீவிரவாதியாக மட்டுமே கட்டமைத்து, வன்முறையாளராக மட்டுமே கட்டமைத்து தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முடியாது என்கிற தடையை முதலில் உடைத்தவரே மருத்துவர் ராமதாஸ். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவர் தான் அந்த அரசியலை முன்னெடுக்கிறார். தமிழ் தேசிய அரசியலுக்கு இன்றைக்கு பல பேர் அந்த அரசியலை பேசுகிறார்கள். அதில் முதலில் முன்னெடுத்தவர் ராமதாஸ். என்ன சார் பண்ணாரு? ஏறத்தாழ அதுக்காகத்தான் ஜெயலலிதா அவரை கைது செய்யறாங்க. இந்த பொடா சட்டம் எல்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அந்த மாதிரி பல போராட்டங்களை அவர் முன்னெடுக்கிறார். நீங்க தேச பயங்கரவாதங்களுக்கு எதிரானவர்களை எல்லாம் நீங்க முதன்மைப்படுத்துறீங்க, தேச பயங்கரவாதத்தை எல்லாம் நீங்க முதன்மைப்படுத்துறீங்க என்றெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டு வருகிற போது அந்த தடையை உடைத்தது. அது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பொங்கு தமிழ் அறக்கட்டளை என்கிற அறக்கட்டளையை உருவாக்கி தூய தமிழிலே பத்திரிகை நடத்த வேண்டும், தூய தமிழிலே ஒரு தொலைக்காட்சி நடத்த வேண்டும். மக்கள் டிவி இன்னைக்கு வரைக்கும் தூய தமிழ் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வணிக நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு கொள்கை நோக்கங்களுக்காக முதன் கட்டமாக மொழி சார்ந்த அரசியலை கடந்த காலங்களில் திமுக செய்த அரசியல் தான் அவங்க அதிகார மையமா மாறினதற்கு பின்பு கவனம் சிதறும் இல்லையா. அவங்க அந்த அதிகார மையத்துக்கு போனதற்கு பின்பு உள்ள அவர்கள் விட்ட விஷயத்தை இவர் தொட்டு மேலே எடுக்கிறாரு. தமிழ் தேசிய அரசியல் என்பது மொழி அரசியலாக, அது மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்து
பசுமை தாயகம்ங்கிற அமைப்பெல்லாம் குறிப்பா அந்த வேளாண் துறைக்கு வந்து ஷேடோ பட்ஜெட், நிழல் பட்ஜெட்லாம் போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு வேளாணுக்கு தனி பட்ஜெட்லாம் போடுவாங்க. ஒரு அரசாங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னத்தியராக வந்து பல விஷயங்களை வந்து அவர் செய்கிறது. தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருக்கிறவங்க, பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் கூப்பிட்ட ஒரு ஆலோசனை கேட்பார். குறிப்பா அவர் கொடுக்குற அறிக்கைக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெல் ரிசர்ச்டு ஆர்டிகல்ஸ் அறிக்கையா இருக்கும்னு பல்வேறு பத்திரிகையாளர்கள். என்ன காரணம்னா எப்பொழுதுமே ஒரு அறிஞர் குழுவோடு விவாதிக்கிற பண்பு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. சுத்தி அறிவுஜீவிகள் இருப்பாங்க, எப்பொழுதுமே அறிவுஜீவிகளோடு உரையாடக்கூடிய பண்பு அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. அது அப்புறம் அவருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்களே அவர்கள் வந்து கவிஞர்களாக, சிந்தனையாளர்களாக, மிகச்சிறந்த திறனாய்வாளர்களோடு எல்லாம் அவர் உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர் தொடர்ந்து அந்த பண்பை வந்து அவர் மெயின்டைன் பண்ணார். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் போன்றவர்கள் பின்பற்றிய அந்த அரசியல் முறை தான். ஏறத்தாழ அறிவார்ந்த மக்களோடு இப்ப நீங்க அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் என்ன செய்வாருன்னா, ஒரு மனவை முஸ்தபா மாதிரி ஒரு தமிழறிஞரோட, ஒரு ஔவை நடராஜன் மாதிரியான தமிழறிஞர்களோட பல பேரோட ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல அவர் எப்பவுமே இருப்பார். அவங்கள வந்து இவங்களோடு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதிகார மையத்தில் இருக்கிறவங்க வந்து பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அறிஞர்களோட தொடர்போடு இருக்க மாட்டாங்க. சரி, ஆனா கலைஞர் அதையெல்லாம் எப்பொழுதுமே செய்யக்கூடியவராக இருந்தார். அது மாதிரி இவர் எப்பொழுதுமே இந்த பசுமை சார்ந்த விஷயங்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் இதையெல்லாம் முன்னெடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். எனக்கு தெரிந்து அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல்ல கூடுதல் கவனம் செலுத்தியவர்கள் எல்லாருமே தேர்தல் அரசியல்ல பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள். நீங்க அதனுடைய பல பேரை சொல்ல முடியும். அதுல தப்பித்தது திருமாவளவன் ஒருவர் மட்டும்தான். அவர் ஈழ அரசியலே இருப்பாரு, தேர்தல் அரசியலுக்கு என்று அதே பாதையில பயணித்தா வேலைக்கு ஆகாது, பல நெடுமாறன் பின்னாடி ராமதாஸ் பின்னாடி மட்டுமே போனா அது வேலைக்கு ஆகாது என்கிற போது அவர் கூட்டணி அரசியல் என்று வருகிற போது தேர்தல் பாதை வந்து அது வேறொரு பாதையாக இருக்கிறது. அதை வந்து நம்ம குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அதனால போராட்ட அரசியலையும் திருமாவளவன் இருப்பாரு, தேர்தல் அரசியலையும் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பாரு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேர்தல் அரசியல்ல பெரிய பின்னடைவை வந்து சந்தித்தாங்க. இந்த ஈழப்போருடைய இறுதி யுத்தம் அதுல எல்லாம் ஏற்பட்ட கட்சியின் பின்னடைவை திமுகவுக்கும் பெரிய அடி, ஆமா காங்கிரஸ் அதே போல எல்லா கட்சிகளுக்கும் பெரிய பின்னடைவு. அதுல அதிமுக அறுவடை செஞ்சு. அதாவது பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்த ஜெயலலிதா வரலாற்றினுடைய வினோதம் பாருங்க, பின்னாளில் ஈழத்தாயாக வர்ணிக்கப்பட்டார். அப்ப எல்லா திமுக சைடு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் அரசியலில் ஏற்பட்ட பின்னடைவை பூராமே ஏடிஎம்கே அறுவடை செய்து விட்டது, நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதனால பல தமிழ் அறிஞர்கள், அந்த தமிழ் ஆர்வலர்கள், ஈழ தமிழ் வந்து பல பேர் வந்து இலை மலர்ந்தார் ஈழ மலர்னு சீமான் பேசினார் இல்லையா, அது மாதிரியான ஆட்கள்லாம் ஜெயலலிதா பின்னால் அணிவகுக்கக்கூடிய ஒரு கால மாற்றம் நிகழ்ந்தது. இந்த அரசியல் பெரிய வீழ்ச்சிக்கு போனதற்கு பின்பு அப்புறம்தான் அவங்க வந்து மீண்டும் வன்னியர் சங்கத்துக்கு திரும்புறாங்க. ஒரு பறவை வந்து முட்டையை உடைத்து பறந்ததற்கு பின்பு மீண்டும் வந்து அந்த பறவை முட்டைக்கு திரும்பாது, எங்கேயுமே கூட்டுக்கு திரும்பாது. இவங்க மறுபடியும் வன்னியர் அரசியலுக்கே திரும்ப வேண்டிய நிலைமை இவங்க ஈழ அரசியலில் ஏற்பட்ட தேர்தல் அரசியல், அதை முன்னெடுத்ததனால் ஏற்பட்ட தேர்தல் அரசியல் பின்னடைவின் வழியாக மறுபடியும் வன்னியர் சங்கங்களுக்குள்ள அவங்க போகிற போது தனிப்பட்ட விவகாரங்கள் இருக்கல, ஒருத்தன் காதலிக்கிறான், ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான், இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஹேண்டில் பண்ற விஷயமே இல்லை. அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தர்மபுரி பிரச்சனை தெரியும். திவ்யா, இளவரசன் திவ்யா 3 கிராமங்கள் வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டது. அந்த களத்திற்கு எரிக்கப்பட்ட மறுநாளே நான் வந்து நேரில் பார்த்தவன், நான் ஒரு சாட்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அந்த உடனடியாக KM ஷரீப் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்கிற புதுக்கோட்டை KM ஷரீப் அவர்கள் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளராக என்னையும் அழைத்து கொண்டு அதை வந்து பார்வையிடுவதற்கு நேரடியாக கள ஆய்வுக்கே போனோம் நாங்கள். அந்த கொடூரமான காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து முழுக்க முழுக்க நக்சல் பாரிகளினுடைய போராட்ட களமாக இருந்தது. அப்பு பாலனுக்குலாம் அங்கே இருக்கிறது, கொடியோட சிலைகளோட இருக்கிறது. அந்த இடத்திற்கு முன்பு அவர்கள் சிலையாக நின்று கொண்டிருக்கிறதற்கு முன்பு அந்த வீடுகள்லாம் அது குடிசையும் கிடையாது, கான்கிரீட் வீடுகள். ஒருத்தன் தன் வாழ்நாளில் ஒரு 30 ஆண்டு கால சேமிப்புல வந்து ஒருத்தன் ஒரு வீடு கட்டுறான், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், ஒரு சிறு வியாபாரம் செய்கிறவன். அவனுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. யாரோ தனிநபர், அவன் செஞ்ச தவறும் கிடையாது, அவன் வந்து சாதி ரீதியான ஆளும் கிடையாது, யாரோ தனிநபர் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து வேறு வேறு சாதிக்காரர்கள் காதலித்தார்கள் என்கிறது எங்கள் சமூகத்து பெண்ணை கூட்டிட்டு போயிட்டான் ஒரு தலித் இளைஞன்கிற கோபத்திற்கு ஒட்டுமொத்த கிராமமும் தீப்பற்றி எறிவதுங்கிறது இருக்கு. அது ரொம்ப பெரிய அந்த சோசியல் இன்ஜினியரிங்னு பாஜக காரங்க சொல்லுவாங்க, சாதி ரீதியான பிளவு அரசியலை முன்னெடுப்பது என்பது. அதில் வந்து
பாமக பலியாகி விட்டது என்று திருமாவளவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. அதற்கு பின்பு அவர்கள் வந்து தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு எப்படி தொடங்கினார் அரசியலை, எப்படி வந்து அது முடியுது பாருங்க. அவர் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்று ஒன்று உருவாக்கி கல்யாண மாலை நடத்துறவங்க மாதிரி நம்ம பொண்ணுங்க வேற பக்கம் ஓடி போயிடக்கூடாது, கூலிங் கிளாஸ் போட்டேன் பின்னாடி போயிடக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஒரு விபரீதமான இடத்திற்கு அந்த கட்சி வந்து சேர்ந்தது. ஓகே, அது ஒரு அரசியல் கட்சி தனிநபருடைய உரிமையில வந்து காதலிப்பது, என்ன யாரை காதலிப்பது, என்ன உணவு சாப்பிட்றது, என்ன மாதிரியான வாழ்க்கை, என்ன உடை உடுத்துவது, இதையெல்லாம் வெளியில இருக்கிறவர்கள் வந்து தீர்மானிக்க கூடாது. என்ன சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் வந்து தனிநபர் உரிமைகள். என்ன பிராண்டு சரக்கு அடிக்கிறான்னு ஒரு அரசாங்கம் தீர்மானிக்க முடியுமா? ஒரு தனிநபர் உரிமைகள் எல்லாமே. அது நீங்க சரி தப்பு, நீங்க நுகர்வு சார்ந்து, உணவு சார்ந்து, உடை சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து தனிநபர் உரிமைகள். இதுக்குள்ள தலையிடுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த சாதியவாதத்தினுடைய வன்மத்திற்கான இடமாக வந்து அவர்கள் வந்து மீண்டும் வந்து வன்னியர் சங்கத்தினை நோக்கி அவர்கள் திரும்புகிற போது அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்து விட்டு. ஓகே, ஏற்கனவே அவங்க பின்னடைவை சந்திக்கிற போது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு அல்ல என்றெல்லாம் சில முறை பேசி, அப்ப ஏறத்தாழ வந்து வன்னியர் அல்லாதவர்கள் அத்தனை பேருமே இந்த கட்சிகளை ஒதுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து உருவாக்க வேண்டிய சூழல் வந்து. ஓகே சார், அப்படியே கொஞ்சம் ஆரம்ப காலத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார். அந்த வன்னியர் சங்க போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம். அவர் செஞ்ச போராட்டத்தின் காரணமாக தான் தமிழ்நாட்டில் எம்பிசிங்கிற ஒரு சப்காஸ்ட் உருவாச்சா சார்? குறிப்பாக மற்ற ஊர்லாம் பார்க்கும்போது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இல்ல, அது நீங்க திரும்ப திரும்ப இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வந்து என்னன்னா எந்த சமூகங்கள் எல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறது, யாரெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, யாரெல்லாம் அதிகாரமற்றவர்களா இருக்கிறாங்க. அதாவது கல்வி குறித்து ஒரு அறிஞர் சொன்னா, கல்வி என்பது என்ன, ஏதோ நம்ம வந்து படிக்க போறோம், வேலைக்கு போறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றோம். அப்படி அல்ல. அதற்கு ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்படுகிறது. குவிக்கப்பட்ட அதிகாரத்துல சாமானியனுக்கு பங்கு இருக்கிறதா? எளிய மனிதனுக்கு அதிகாரத்தில் ஏதாவது பங்கு இருக்கிறதா? ஒரு பங்கு, எந்த பங்குமே கிடையாது. ஆனால் எளிய மனிதனுக்கு அதிகாரத்திலே பங்கு வைப்பதற்கு, முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு வலிமையை தருவது எது என்றால் கல்விதான். ஒரு ஜட்ஜா இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு உத்தரவு போடுறாருல, நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒருத்தர் வந்து பேசுறதுக்கும் ஒரு ஜட்ஜு உத்தரவு போடுறதுக்குள்ள வேறுபாடு இருக்குல்ல. ஒரு வீட்டை நீங்க அகற்றுங்க, ஆக்கிரமிப்பை அகற்றுங்கன்னு ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி அகற்றுவதற்கும் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு நீதியரசர் அதை செய்வதற்குள்ள வேறுபாடு இருக்குல்ல. அப்ப அதிகாரத்துல வந்து சாமானியனை பங்கேற்க வைப்பதற்கு தான் வந்து நம்ம வந்து உயர் பொறுப்புகளுக்கு வரணும். பிற்படுத்தப்பட்டவர்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ, தாழ்த்தப்பட்டவர்களோ, பட்டியலின மக்களோ, சிறுபான்மை மக்களோ, பெண்களோ, இவர்கள்லாம் அதிகார மையத்திற்கு வரணுங்கிறதுக்காக அவங்க செய்த வேலை திட்டங்கள் இருக்குல்ல, அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. பிற சமூகங்களுடைய எழுச்சிக்கு அது காரணமா இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அதாவது நீங்க சாதி ரீதியாக, சமூக ரீதியாக, ஏன்னா சாதி வந்து நடைமுறையில வந்து சாதி ஒழிப்பை எவ்வளவு முற்போக்காளர்கள் பேசினாலும் நடைமுறையில சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஏன்னா சாதி என்பது ஒரு மதத்தோடு தொடர்புடையதாகவும், மதம் கடவுளோடு தொடர்புடையதாகவும், அந்த கடவுள் என்பது சாதாரண மனிதர்களுடைய, எளிய மனிதர்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க் வந்து கலைக்க முடியல. அப்ப சாதிய நம்பிக்கைகள் இல்லாதவர்களாக முற்போக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சிறு சக்தியில் தான் இருக்க முடியும். அப்ப ஏற்கனவே அதை பின்பற்றக்கூடியவர்கள்ல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு என்ன வழி? அதுதானே சமூக நீதிங்கிற கோட்பாடு. ஓகே, அந்த இடத்துல அவன் இப்படி இருக்கான், பழங்குடியினராக இருக்கான், அல்லது ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கான், அதை எல்லாத்தையும் கலைச்சிட்டு தான் அவன் வாழணும்னு அல்ல. அந்த நம்பிக்கைகளோடு சேர்ந்து அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுப்பதற்கான அந்த சமூக நீதி பயணத்தை வந்து உருவாக்குறதுல இவர் வந்து ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். இப்ப நீங்க தொடக்கத்துல வந்து பிராமண ஆதிக்கம் நம்ம சொல்றோம், அது பின்னாடி என்ன ஆகுதுன்னா இடைப்பட்ட சாதிகளுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருகிறது. அப்ப இன்னும் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன், நீங்க சொன்ன மாதிரி அந்த மோஸ்ட் பேக்வேர்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், பட்டியல் இனத்தை சார்ந்தவன், இன்னும் வந்து அந்த பட்டியலுக்குள்ளேயுமே முழுமையா வந்து சேராதவன், அருந்ததியர்கள் போன்றவர்கள், இன்னும் வந்து குதிரை வண்ணார் போன்றவர்கள், அது வந்து அதாவது வகைப்படுத்தப்படாதவர்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து உதிரி பாட்டாளிகள் பல பேர் இருக்கான். அப்ப எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு குரல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கிறேன். சார், திருமாவளவனே சொல்லியிருக்காரு சார், இன்னைக்கு வட மாவட்டங்களில் நான் போடுற பெரும்பான்மையான அம்பேத்கர் சிலை வந்து ஐயா ராமதாஸ் திறந்து வச்சது தாங்கிறாரு. அந்த அளவுக்கு அம்பேத்கர் சிலை வட மாவட்டங்களில் வந்து பல இடங்களை திறந்து வச்சவர் ராமதாஸ் ஐயாவாமே. இல்லை, அவங்க வந்து முழுக்க முதல் கட்டமாக அரசியல் கட்சி தொடங்குற காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒருங்கிணைப்பு தான் அவங்க. அதாவது அப்ப வெறும் வன்னியர் சங்கம் அல்ல. ஓகே, அப்ப பட்டியல் இனத்தை தங்களுடைய ஒரு பகுதி. இன்னொன்னு சொன்னா, மதுரையில வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா
என்கிற அமைப்பின் வழியாக திருமாவளவன் உருவாகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவரை முழுக்க முழுக்க வட மாவட்டங்களுக்குள்ள வலம் வர செய்ததே ராமதாஸ் தான். ஓ, நீங்க அது வந்து பல பேருக்கு வந்து, ஏன்னா அவருடைய ஊர் வந்து, அதாவது காவல்துறையினுடைய தடயவியல் நிபுணராக வந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையில வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எழுச்சியாக பேசுகிறார். மலைச்சாமி என்பவர் வந்து திடீர் மரணத்தின் வழியாக அவர் அந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராகிறார். சாதாரண அரசு பேருந்துல போய் நீங்க மதுரை மாவட்டத்துக்குள்ள தென் மாவட்டத்துக்குள்ள சாதி ஒழிப்பு பேசுறதை விட உயிருக்கு ஆபத்தானது ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் உசிலம்பட்டியிலையும் இதுலையும் போய் பெரிய குளத்திலையும் நின்றுக்கிட்டு பட்டியலின மக்களை வந்து அவருடைய பாதிப்பு குறித்து பேசுறது இருக்குல்ல, அது ஜனநாயக ரீதியா பேசுறது இருக்குல்ல, இல்ல இன்னைக்கும் நல்ல விட்டு ரகசியமா இருக்கிறது யார் வேணாலும் அறியலாம். ஜனநாயகமாக சந்திப்பது இருக்குல்ல, அது இன்றைக்கு வரைக்குமே கற்பனைக்கு கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து திருமாவளவன் வந்து தைரியம் செஞ்சிருக்கிறார். அவரு மிகப்பெரிய கல அரசியலை வந்து அவர் செய்கிறாரு ஜனநாயக பூர்வமாக. அப்போ வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு நக்சல் பாரி அமைப்பு மாதிரி தான் தொடங்குறாரு. தேர்தல் பாதைங்கிறாரு. அப்படிதான் அவர் தொடங்குறாரு. அவருடைய அமைப்பின் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதியப்படுகிறது, டிபிஐ மீது. ஆமா. அப்ப ஏறத்தாழ வந்து திருமாவளவன் வந்து என்கவுண்டர் லிஸ்ட் வரைக்கும் போயிட்டாரு. அவரை பொறுத்தவரையில அவர் ஒரு சமூக விரோதி அன்னைக்கு. ஏன்னா அவர் சமூக விரோத செயல்கள் செய்யல, சாதி ஒழிப்பை முன்னெடுக்கிற போது அதற்கு ஏற்பட்ட பகைகள், பொய் வழக்குகள், அதெல்லாத்துல அவர் கட்டங்கட்டப்பட்டார். சரி, அந்த அளவிற்கு வந்து அவருக்கு நெருக்கடி உருவாகி விட்டது. ஏறத்தாழ அவருடைய இளமை காலம் முழுக்க போராட்ட களங்களிலும் இது மாதிரியான களங்களிலும் இருந்ததுனாலதான் அந்த திருமண வாழ்க்கையை தள்ளி போட்டு திருமணமே ஆகாம போச்சு. அதற்கு அடிப்படை காரணமே அதுதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாத ஒரு களத்துல வேலை செய்யறாரு. அப்படி பின்னால வந்து கருப்பையா மூப்பனார் அவர்கள் வந்து இந்த எழுச்சியை ஜனநாயகமாக மாற்று, இப்படியே போனேன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் என்று அவர் சில ஆலோசனைகளை சொல்லுகிறது. அவருடைய ஆலோசனை அவர் ஏற்றுக்கொண்டு தான் அவர் தேர்தல் ஜனநாயகத்துக்கு திரும்புகிறார். ஓகே, அது வரைக்கும் அவர் தேர்தல் ஜனநாயகத்துக்கு திரும்பல. எப்படி அவர் தேர்தல் ஜனநாயகத்துக்கு கொண்டு வந்தாரோ அது மாதிரி எழுச்சிகரமான ஒரு இதை வந்து இங்கு இளைய பெருமாள் என்கிற இப்போ நூற்றாண்டு கொண்டாடினாங்க. காங்கிரஸ் முன்னோடி தலைவர் அவர் வந்து பட்டியலின சமூகத்தின் ஒரு பெரும் தலைவர், காங்கிரஸ் தலைவர். அவருடைய எழுச்சி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சுங்க. இங்க முழுக்க இந்த வட மாவட்டங்கள் முழுக்க இளைய பெருமாள் தான் பெரிய தலைவர். இளைய பெருமாளுக்கு பின்னாடி ஒரு தலைவராக திருமாவளவன் இன்றைக்கு எல்லாராலையும் அறியப்பட்ட, அடையாளப்படுத்தப்பட்ட பெருந்தலைவராக இன்னைக்கு அவர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவனை வந்து பல களங்களில், போராட்ட களங்களில், அதாவது திருமாவுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல ராமதாஸ் ஐயா பல்வேறு உதவிகளை பண்ணியிருக்காரு. குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு முழுக்க கூட்டு போயிருக்காரு. ஆமா, ஜனநாயக பயணத்துல ஒன்றிணைந்து செயல்பட்டு. அதனால அவர்கள் இரண்டு பேருக்குமான எதிர்ப்பு அரசியலும் நமக்கு வந்து எப்படி எவ்வளவு பேர் ஆரம்ப காலங்களில் ஒற்றுமையா இருந்திருக்காங்க, பிற்காலத்துல எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அது எப்பொழுதுமே என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதுமே ஆதிக்க சமூகம், இடைநிலை ஆதிக்க சமூகத்தில் இருப்பவர்கள் வந்து யார், அதாவது தன்னுடைய தலைக்கு மேல யார் வளர்ந்தாலும் அவன் வந்து அதை வந்து பொருட்படுத்த மாட்டான். ஓகே, உயர் சாதிக்காரர்கள் வந்து எவ்வளவு அதிகார மையங்கள்ல இருந்தாலும் 100% அதிகார மையங்கள்ல இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்காது. சரி, பட்டியலினத்தை சேர்ந்தவன் பக்கத்து தெருக்காரன் 2 தெரு தள்ளி நம்ம ஊரு வேற சேரி வேறையா இருக்கிறதுனால திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு அரசு பதவிக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு பைக் வாங்கிட்டான், ஒரு சிறிய வாழ்க்கையை பார்த்துட்டான்னா அவனுக்கு இயல்பாக ஒரு பொறாமை உணர்ச்சி ஏற்படும். இந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, இடைநிலை சாதிகளுக்கும் பட்டியலின சமூகத்துக்குமான, நம்ம கரண்ட் போனவனே பக்கத்து வீட்டுல கரண்ட் போச்சுன்னு கேட்க மாதிரி உளவியல் சிக்கல் இருக்கு எல்லாத்துக்குமே. பக்கத்து வீட்டுல கரண்ட் போறதுனால இவனுக்கு என்ன மகிழ்ச்சியே அடைவான், சேர்ந்து வந்துடும் கரண்ட்டுன்னு சொல்றான்ல. அது மாதிரி சக பயணத்துல இருக்கிறவன்ல பின்தங்கி இருக்கிறவனுடைய அந்த அவனை ஒடுக்கிறது மூலமாக இவனுடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்படுவதாக நினைக்கிறான். உண்மை என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து ஆதிக்கங்களும் அதிகாரங்களும் குவிக்கப்பட்ட இடங்களை நோக்கி தான் இவங்க போராடி இருக்கணுமே தவிர, இததான் கன்ஷிராம் பண்ணாரு, அதை செய்திருக்க வேண்டுமே தவிர அண்ணன் தம்பி சண்டையா வந்து பங்காளி சண்டை மாதிரியாக இதை மாற்றுவது இருக்குல்ல. அது தென் மாவட்டங்கள்ல ஒரு முறை ஒரு சாதி கலவரம் நடக்குது. வெளிநாட்டுல இருந்து ஒரு பத்திரிகையாளர் வர்றான். சரி, ஒரு சர்வதேச ஊடகத்துல வரான். அவனுக்கு இவங்க எதுக்கு சண்டை வர்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா, தன்னை வந்து உயர் சாதின்னு ஆதிக்க சாதின்னு கருதிக்கிறான்ல, அவனும் கருப்பா இருக்கான், இவனும் கருப்பா இருக்கான். இவனுக்கும் குடிக்க கஞ்சி இல்லை, அவனுக்கும் குடிக்க கஞ்சி இல்லை. இவன் ஒரு மாடு வச்சிருக்கானா, இவன் அந்த மாட்டை மேய்க்கிறான், அது வச்சான். இவன் ஒரு தம்மாந்துண்டு நிலம் வச்சிருக்கான்னா, அந்த நிலத்தை போய் இவன் வந்து ஏதோ உழுது கொடுக்குறான். இவனும் கூலி வேலை பார்க்குறான், அவனும் கூலி வேலை தான் பார்க்குறான். பெரிய ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் கிடையாது, ஆண்டான் அடிமைக்கான அளவுகள்லாம் சொத்து பத்துக்கள்லாம் கிடையாது. 2 பேரும் ஒரு மாதிரியே தான் இருக்கான். ஆனா அவன் புத்திக்குள்ள நம்ம பெரிய ஆளு, இவன் சாதாரண ஆளு என்கிற உளவியல் சிக்கல் தான் இந்த சாதிய குழப்பங்களுக்கு காரணமா இருக்கிறது.
அப்ப நம்ம இதை வந்து எப்படி வந்து நம்ம மண்டைக்குள்ள அந்த விஷத்தை வந்து புகுத்தி இருக்காங்க சாதி ரீதியாக வந்து எல்லா ஜாதிக்காரனுமே தான் ஜாதி தான் உயர்ந்தது, மற்ற ராஜ பரம்பரை அப்படி எல்லாருமே ஆண்ட பரம்பரை, ஆளாத பரம்பரையே கிடையாதுங்கிறான். ஆண்ட பரம்பரைன்னு சொல்றான். இது என்ன ஆகுதுன்னா கடந்த கால பெருமைகளின் வழியாக நிகழ்காலத்துல வாழ முடியுமா? நிச்சயம் முடியும். ஆண்ட பரம்பரைன்னு சொல்றது மூலமா கார் கம்பெனியில வந்து நமக்கு கொடுப்பானா? காசு கட்டாம கார் கொடுப்பானா என்ன? நாங்க ராஜாக்கள் பரம்பரைங்க, எங்களுக்கு ஒரு கார் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. இன்னைக்கு நீ என்ன சம்பளம் வாங்குற, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் வருமானம் என்ன, இன்கம் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பான். இப்போ இது நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த வேலையும் பயன்படாது. பழம்பெருமைகள் பேசுவதில், கடந்த காலத்தை பேசுவதில் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு 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 ஈகோவை கிரியேட் பண்ணி விடுறானே தவிர நடைமுறையில் அவனும் வாழாத ஒரு வாழ்க்கையை தான். ஒருத்தன் வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் உயர் சாதியும் தன்னை கருதிக்கிறான், அவனும் ஜெயிலுக்கு தான் போகிறான், வெட்டுனவனா செத்து போயிடுறான். இவன் சிறைச்சாலைக்கு போய் இவன் குடும்பத்தை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு எல்லார் வாழ்க்கையுமே சீரடியுது. அப்போ ஆதிக்க சாதிக்காரனுக்கும் சாதி மனநிலை இருப்பதனால அவனுடைய வாழ்வாதாரமும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த உளவியலையே வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப உற்பத்தி செய்யக்கூடாது, மனிதர்களாக வந்து நம்ம வந்து ஒருவரை ஒருவர் கருதி பழகணும் அப்படிங்கிற அதை நோக்கிய பயணமாக இது மாறாம மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாற்று பிழை. கலைஞரை வந்து அடையாளமே இருக்கு வந்து அந்த மஞ்சள் துண்டு தான். அந்த மஞ்சள் துண்டு போடுவதற்கு காரணமாக இருந்ததே வந்து ராமதாஸ் சொல்றாங்க. அது உண்மையா? அதையும் பலமுறை கலைஞரே சொல்லிட்டாரு. அதனால சமூக நீதியினுடைய காவலர் அவர் வந்து எனக்கு அணிந்த துண்டை வந்து நான் வந்து நட்பின் அடையாளமாக பல முறை கலைஞர் மிக கடுமையாக பின்னால் விமர்சனம்லாம் செய்திருக்கிறாரு. அவருடைய அந்த அந்த 2006-11 காலகட்டங்களிலே வந்து மிக குறைந்த எம்எல்ஏக்களோட மைனாரிட்டி கவர்மெண்டாக திமுகவுக்கு ஐயா ஆதரவு கொடுத்தது கடுமையான விமர்சனங்கள் அறிக்கை. ஆமா, தினசரி பாத்தீங்கன்னா கூர்மையான அம்பு மாதிரி, விஷம் தோய்ந்த அம்பு மாதிரி இருக்கும் விமர்சனங்கள்லாம். நான் வந்து குத்தி கிழிக்கிற விமர்சனமா இருக்கும். நிச்சயம். அதுவும் திமுக ஆட்சிக்கு மார்க்கெல்லாம் போடுவார் ஐயா. ஆமா, அமைச்சருடைய செயல்பாடுக்கெல்லாம் மார்க்கெல்லாம் போட்டு கலைஞரை வந்து ஒரு திமுக அரசை வந்து அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சது வேற யாருமே கிடையாதுன்னு கூட அந்த காலகட்டம். ஆமா 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 ஆமா. அதனால எதிர்கட்சி மாதிரி திமுகவுக்கு செயல்பட்டாரு. உடன் பயணித்து கொண்டே அது செயல்பட்டாரு. அது வந்து கலைஞரால தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்ட காலங்கள்ல ஒன்றாக அது வர்ணிக்கப்படுகிறது. சார், அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முற்போக்கு முகங்கள், முற்போக்கு சக்திகள்லாம் ஆதரிச்ச பாமக இன்னைக்கு இவ்வளவு மோசமான பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்னா எந்த சம்பவம் சார் காரணம்? அது எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்துக்கு பின், வரலாற்றை கிமு கிபின் பிரிக்கிறது மாதிரி கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் எல்லா அமைப்புமே நீங்க அதிகாரம் பண்ணீங்க. திமுகவுல தொடக்க காலத்துல திமுக காரனா இருக்கிறவங்க இருக்காங்க, திராவிட கழகத்துல இருந்து வந்து அண்ணா பின்னாடி வந்து பூராமே தியாகி தான். அவன் யாரும் சொத்தை பார்த்துருக்க மாட்டான், கை காசு செலவு பண்ணி தான் கட்சிக்கு செலவு பண்ணியிருப்பானே தவிர கட்சியை வச்சு அவன் எவனுமே சம்பாதிக்க மாட்டான். ஆமா. ஆனால் அதிகார மையமாக மாற மாற என்ன ஆகும்னா அந்த கொள்கை அப்படியே இருக்கும். மனிதர்கள் வந்து என்ன செல்வாக்கு மிக்க மனிதர்களாக மாறுகிற போது அது எந்த கட்சியா இருக்கட்டும், இப்போ சுதந்திரத்துக்கு போராடின கட்சி, விடுதலைக்கு போராடின கட்சின்னு காங்கிரஸ் கட்சி, அன்னைக்கு அது தியாகியா இருப்பான். பின்னாடி அவன் தான் பிரிட்டிஷ்காரன் செஞ்ச கொடுமை மாதிரியே அவன் செஞ்சிருப்பான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர்களை சுட்டு கொன்றதுல இருந்து பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பின்னாடியில அதிகார மையமாக மாறுகிற போது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தடம் புரண்ட வரலாறுன்னு ஒண்ணு. இந்த அதாவது விளக்கின் அடியிலே இருள் வட்டம் போடும்ன்ற மாதிரி அவர்களுடைய ஒளிமிக்க வரலாறுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு பக்கமாக ஒன்று உருவாகிவிடும் எல்லா அரசியல் கட்சிகளும். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த வரலாற்று பிழை நிகழும். சிறிய அரசியல் கட்சிகள்ல நிகழ்கிற போது அது பூதாகரமாக பெரிய கட்சிகளால் விவாதிக்கப்படும், ஊடகங்களால் விவாதிக்கப்படும். அவருடைய அரசியல் வந்து இந்த இது மாதிரியான சமூக நீதி அரசியல் பேசுகிறவர்களுடைய அழிவு இருக்குல்ல, பின்னடைவு இருக்குல்ல, அது பெரிய கட்சிகள் விரும்பும். தமிழ்நாட்டில் மூன்றாவது சக்திகள் வந்து முளைத்து விடக்கூடாதுங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவர்கள் போன்றவர்களுடைய எழுச்சியை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. திமுக அதிமுக போன்ற கட்சிகள், எந்த பெரிய கட்சிகள் அதிகார மையம் இன்னொரு அதிகார மையத்தை எப்படி உருவாக்க விடுவாங்க சார்? அவங்க இன்னொரு அந்த சின்ன கட்சிகளால தானே சார் இந்த ரெண்டு கட்சிகளையும் ஆட்சிக்கு வர முடியுது. அந்த அளவுக்கு டிட்டர்மின் ஃபேக்டரா இருக்காங்களா? இல்ல, அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய விருப்பம். அப்படி இருந்துருச்சுன்னா அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியா ரிமோட் கண்ட்ரோல் அவங்க மாறிடுவாங்க. சரி. அதனால எந்த பெரிய கட்சிகளுமே சிறிய கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது அவங்களுக்கு குடைச்சல். ஏன்னா நீங்க ஒண்ணு எப்பவுமே என்னன்னா பெரிய கட்சிகளுக்கு வந்து கள போராட்டங்கள் வந்து பெருசா இருக்காது. ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், அணு உலைக்கு எதிரான போராட்டம், இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் நடக்குதுல, டங்ஸ்டனுக்கு எதிரான போராட்டம். நீங்க இந்த கட்சி இதை போராட்ட களங்களை கட்டமைக்கிறது பூரா நீங்க பாத்தீங்கன்னா சிறிய அமைப்புகள் தான் கட்டமைப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கட்டமைப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய அளவில் கட்டமைப்பாங்க. எல்லா போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டம், சாம்சங் போராட்டம் எல்லாத்தையும் கட்டமைப்பாங்க. ஆனா இதனுடைய மொத்த அறுவடை இருக்குல்ல, ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு மாநிலத்துக்கு வருகிறது அல்லது ஒரு நாட்டுக்கு வருகிறதுனா அது கையெழுத்து போடுறதுல இருந்து மொத்த பலாபலனை அனுபவிக்கிறது பெரிய அரசியல் கட்சிகள், அதிகார மையங்கள் தான் அனுபவிப்பாங்க. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் அனுபவிப்பாங்க. அதுக்கு இடைஞ்சலா
நீங்க சாம்சங்கோட ஒப்பந்தம் போடுங்க, நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா சாம்சங் போயிருந்ததை விட்டுக்கிறான்ல, போயிடக்கூடாதுங்கிறத அதுக்கு அர்த்தம். ஆமா. அப்ப எப்பொழுதுமே சிறிய கட்சிகள் என்பது அவர்களால தான் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது. ஓகே. ஆனா பெரிய கட்சிகளுக்கு அது தீராத தலைவலியாகவும் இருக்கு. அதனால எப்பொழுதுமே சிறிய கட்சிகளினுடைய பின்னடைவை பெரிய கட்சிகள் விரும்புகின்றன என்பதுதான் கலையதார்த்தம். ஓகே சார். இன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிகாரங்களை எல்லாம் பார்த்த கட்சி பாமக, இன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு, அது வந்து தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டமாக ஒரு போய்கிட்டு இருக்கு. அது வந்து சமீபத்தில் என்ன அப்டேட்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நடைப்பயணம் போகிறாரு. நடைப்பயணம் போகக்கூடாது அப்படின்னு வந்து டிஜிபி கிட்ட வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு ஐயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மீண்டு வர வாய்ப்பு இருக்கா பாமக? இது தந்தை மகன் உறவு என்கிற எல்லையை தாண்டி சட்ட பிரச்சனை வரைக்கும் போய்விட்டது. ஆமா. டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்ததற்கு பின்பு இது உறவுக்குள் இருப்பதாக அந்த எல்லைக்குள்ள இது இல்லை. சரி, அதை கடந்து விட்டது. தேர்தல் ஆணையம் வந்து எது வந்து உண்மையான பாமக, யார் அணியில் இருக்கக்கூடிய பாமக உண்மையானது என்று தெரிவிப்பதன் வழியாக இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். இப்போ ஜானகி அணி, ஜெயலலிதா அணி இருந்துச்சு எம்ஜிஆர் மறைவுக்கு. ஆமா. ஒரு அணி காலி ஆயிடுச்சுல நடைமுறையில். எப்பொழுதுமே 2 அணிகள் வந்து நீடிக்க வாய்ப்பு இல்லை. அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் அணியில வந்து ஓபிஎஸ் அணி எப்படி காலியாச்சு, சட்டப்பூர்வமாக எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் வந்து நான் வந்து நிபந்தனை இல்லாம சரணடைகிறேன்னு சொல்றல, இடம் வருதுல, சட்டத்தின் வழியா சாத்தியப்படுதுல. அது மாதிரி சட்டப்பூர்வமாக ராமதாஸ் தான் பாமக என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு வரும் பட்சத்துல அன்புமணி சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஓகே. அன்புமணி விரைவில் சரணடைவார்னு நான் நம்புறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த பாமகவுடைய ஆரம்பகால வரலாறு தொடங்கி இப்போ சமகால பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் குறித்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.